எல்லாம் சொல்லுங்க. என் தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் உள்ள என்னுடைய தேவன். நான் மரண பரியந்தம் என்னை நடத்துவார். மரண பரியந்தம் என்னை நடத்துவார். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். என்னை தலை நிமிர பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை சிந்தித்து பார்க்கும்போது எதிர்காலத்தை குறித்து நம்ம கவலைப்பட மாட்டோம். அவர் சொல்லிட்டாரு, மரண பரியந்தம் நடத்துவதற்கு நான் இருக்கிறேன், உன் தேவைகளை புறாத்தையை நான் சந்திக்க போகிறேன், நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் எக்காரத்தை கொண்டு பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, வேலையை குறித்து, வருமானத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தாயின் கருவிலை உருவாதுக்கு முன்னுமே அறிந்த தேவன் நம்மளுக்கு என்ன தேவை, எப்போ தேவை, எல்லாவற்றையும் அவர் கொடுப்பதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அதான் சோர்ந்து போகாதிருங்கள். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் கொடுக்கிற கர்த்தர் இந்த நாளிலே அவர் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். நான் உள்ளம் கைகளிலே உங்களை நான் வரைஞ்சி வச்சிருக்கிறேன், நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே வேலையிலே கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வார்த்தை உங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த வார்த்தையிலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க. கொள்ளையடிக்கிறது மகிழ்ச்சியாக இருப்பது போல் வார்த்தை உங்களுக்கு கிடச்சிருக்கு. கர்த்தர் நித்தமும் என்னை நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் நான் நடத்துவேன் அப்போ நான் ஒரு வாக்கு பண்ணலைங்க. நித்தமும் நடத்துவார். இப்போ ஒரு பிள்ளையை வளர்க்குறாந்தா அந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு பெற்றோர்கள் படாதபாடு பட வேண்டியிருக்கிறது. ஒரு சில பிள்ளைங்க கீழ்ப்படியும், ஒரு சில பிள்ளைங்க கீழ்ப்படியாது. ஒரு சில பிள்ளைங்க முரட்டாட்டம் பிடிக்கும், ஒரு சில பிள்ளைங்க கீழ்ப்படியும். ஆனால் அதுகளை சரி பண்ணி அதை சீர்படுத்தி அதுக்குண்டான தேவைகளை சந்தித்து அது ஒரு இடத்துல கட்டி கொடுத்தோம்னா அடுத்து அது குழந்தைய பக்கம் வச்சு அதுக்குண்டான தேவைகளை பார்த்து இவ்வளவு நொம்பல் அந்த பெற்றோர்கள் படுகிற பாடு. என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம், அதுக்கு எதாவது தலைவலி வந்தால், காய்ச்சல் வந்தால் அதில் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சு, அதுக்கு டீமில் எடுக்க வச்சு, சாப்பிடாம பட்டினி பசிமை கடந்து பக்கத்தில் இருந்து பார்த்து அதுக்கு வாந்தி எடுக்கும், அதை தடவி கொடுத்து எல்லாத்தையும் பராமரித்து ஒரு தாய் ஒரு தகப்பன் பிள்ளை நடத்துதுங்க, வளர்க்குது, ஆளாக்குதுங்க. நான் கல்யாணம் முடிச்சுட்டு அம்மாவுக்கு ஒரு டாட்டா கட்டிட்டு போயிட்டு வரமாட்டு போயிடுதுங்க. அந்த கல்யாணம் முடித்த உடனே பார்த்துக்கொள்ளுங்க, அந்த புருஷன் மேலே வருகிற அந்த பற்று பார்த்துக்கொள்ளுங்க, பயங்கரமாக இருக்கும். ஆனால் பெற்று வளர்த்து பால் ஊட்டி தேவையில்லை சந்தித்து படிக்க வச்சு வட்டிக்கு வாங்கி பீஸா கட்டி எல்லா காரியத்தையும் பண்ணுவாங்க. ஆனால் கடைசியில் பாசம் அங்கிட்டு போயிடும் பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னு கேட்டால் அடுத்து உன் கடமை முடிஞ்சுமா, அடுத்து வேறு கடமை, ரெண்டாவது பாட்டுக்கு வாழ்க்கை வந்துருச்சு. யாருமே நிலச்சி கடைசி வரைக்கும் கூட இருக்க போகிறது கிடையாது. ஆனால் கூட இருக்க போகிற ஒருத்தர், அவர் மட்டும்தான் கூட இருக்க போகிறாரு, அவர் தான் நடத்த போகிறார். எத்தனை பேர் வரலாம், எத்தனை பேர் போகலாம், ஆனால் யாரும் நிலையானவர்கள் இருக்க முடியாது. தாய் வரலாம், தாப்பி வரலாம், பிள்ளை வரலாம், புருஷன் வரலாம், பொண்டாட்டி வரலாம், எல்லாம் வரலாம். அது ஒரு குறிப்பிட்ட காலம்தான், ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் தான். அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் மரண வரையும் கூட இருக்கிறது கர்த்தர் ஒருத்தர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் ஏன்னு கேட்டால், ஏன் மனைவிமார்களுக்கு புருஷன் மேலே ஒரு பற்று இருக்குது அப்படின்னு கேட்டால், தேவன் ஆரம்பத்தில் ஒரு சாபத்தை போட்டார். என்ன தெரியுமா? உன் ஆசை புருஷனை பற்றி இருப்பதாக. என்னதான் புருஷன்காரன் அடிக்கட்டும், மண்டையை உடைக்கட்டும், அம்மாவோட போயிடுவாங்க. போயிட்டு ஒரு வாரம் கழித்து என்னங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு போன போட்டு கேட்பாங்க. சாப்பிட்டேன் இவர் வரணும். எப்போ வருவ?
நீங்கள் வந்து கூட்டி போங்க சரி நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நாளைக்கு வர்றேன். அந்த பாசம் எங்கேருந்து வருது? அந்த பாசம் எங்கே? ஏன்னா கேட்டால் இது ஒரு சாபம், பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தர் அப்படி நினச்சிருக்கிறார் கணவன் மனைவிகளை. உன் ஆசை புருஷனை பற்றி இருப்பதா, எல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆனால் அப்படி அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தவன் கணவன் மனைவி இணைக்கிறாரு. ஆனால் அப்படி வாக்குத்தத்தம் கொடுத்தாலும், ஆனால் அவர் அதுக்கு மேலே ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. உன் கட்டின புருஷன் கடைசி வரைக்கும் கூட வர மாட்டான், கட்டின பொண்டாட்டி கடைசி வரைக்கும் கூட வர்றது ஒரு குறிப்பிட்ட வயதில் பொக்குன்னு போயிடும். ஆனால் கடைசி வரைக்கும் நான் உன் கூட தான் வரப்போகிறேன், உன் தேவைகளை சந்தித்து உன்னை நான் நடத்தப்போகிறேன் அப்படிங்கிற அதான் வாக்கு. என் வீட்டுக்காரர் இருக்காரு, எல்லாம் என்னை பார்த்துக்குவார், சொல்லிவிடாதீங்க, கழுத்தறுத்துட்டு போயிடுவார். எனக்கு என் பொண்டாட்டி இருக்கா, கடைசி வரைக்கும் எனக்கு கஞ்சி ஊற்றுவா, நான் படுத்து கிடந்தாலும் ஊட்டுவா, விட்டுட்டு போயிடுவா, அப்படி பண்ணி பேசிடாதீங்க. கடைசி வரைக்கும் நடத்துகிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கார், அவர் என்னை நடத்துவார் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டியை கடைசி வரைக்கும் கூட வைப்பார். நீ அவரை விட்டோடைய பொண்டாட்டி இருக்கா எனக்கு போதும் அப்படின்னு சொன்னா அவர் ஒதுங்கிடுவார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர் என்ன செஞ்சிருவார்? அதான் எந்த மனிதர்களையும் மேன்மை பாராட்டி பேச வேண்டாம். மேன்மை பாராட்டக்கூடிய ஒருத்தர் உண்டு, அவர் தான் இரட்சகர் இயேசு. அதான் சொல்றாரு, சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மையை பாராட்டுகிற நாங்களோ எங்கள் கர்த்தரையே நாங்கள் என்ன செய்கிறோம். அப்படின்னா கடைசி வரைக்கும் மனைவி புருஷன் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்கலாம். நான் என்ன சொல்கிறேன், அவரை மேன்மை பாராட்டுங்க, அவரை உயர்த்துங்க, மரண பிறகு தான் கடைசி வரைக்கும் அவர் தான் கூட இருப்பார்னு சொல்லி பாருங்க. அப்படி சொல்ல கடைசி வரைக்கும் உங்கள் பொண்டாட்டியை உங்களை நேசிக்க வைப்பார், கடைசி வரைக்கும் புருஷனை நேசிக்க வைப்பார், கடைசி வரைக்கும் கூட இருக்க ரெண்டு மண்டையை போட்டு ரெண்டு பேரும் ஒன்றா பெட்டியில் வச்சு புதைக்கிற அளவுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சிருவார். 75 வயசு 80 வயசுக்கு ரெண்டு பேரும் ஒன்றா அன்பாக இருந்த இருக்க வச்சு ரெண்டு பேர்த்தையும் ஒரே இடத்துல தூக்கிட்டு போயிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் மரண வரையும் நடத்துவேன் அப்படி வாக்கு பண்ணுறார், மரண வரையும் நடத்துவார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு கடவுள் வந்து ஒரு வாக்கு பண்ணுறார். தெய்வம் நம்மளை படைச்சவர் வாக்கு பண்ணி நம்மளை நடத்துறாருங்க. உடன்படிக்கை பண்றாரு. ஆனா கல்யாணம் முடிக்கும் போது இன்பத்தில் துன்பத்தில் கஷ்டத்தில் நான் ஒன்றா இருப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்றாங்க. ஆனால் கழுத்தில் கழட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் அவர் வாக்கு பண்ணால் கழட்டி விடவே மாட்டார், சொன்னதை கரெக்டாக நிறைவேற்றுவார். அதான் அவர் சொல்கிறார், பொய் சொல்ல மனுபூத்தர் நல்ல. அவருக்கு தெரியும் நான் சொல்லி செய்யாது இருக்கிற தேவனால நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும் அப்படிங்கிறார். அன்பார்ந்தவர்களே, மனைவி நேசம் தேவையா? கணவன் நேசம் தேவையா? பிள்ளைகள் நேசம் தேவையா? கர்த்தர் சொல்றாரு, உன் மனைவியை காட்டிலும் உன் கணவனை காட்டிலும் உன் பிள்ளையை காட்டிலும் முத நீ என்ன நேசி. நீ என்ன நேசிக்கும் போது உன்னை நேசிக்காதவர்களை நான் நேசிக்க வைப்பேன், உன் மேல அன்பு இல்லாதவர்களை அன்பு வர வைப்பேன். நீ அவர் மேல அன்பு வைக்காம, அவரை நேசிக்காம, அவரை சேவிக்காத, அவரை ஆராதிக்க எனக்கு இவதா வேணும் அவதா வேணும் இவதா அப்படின்னு சொன்ன போது அவர் பார்ப்பாரு, நீ அங்கதானே நேசிக்கிற, அங்கதானே வைக்கிற, நீ வச்சுக்கோ. அவர் ஓரம் கட்டிடுவார். கடைசியில் ஒரு கழட்டி விட்டு டாட்டா அப்படின்னு போயிடுவார். அதெல்லாம் தெரிஞ்சுக்க. இந்த இருதயம் திருக்குள்ள இருதயம். கடைசி வரைக்கும் உங்களை பராமரிக்க மனைவி இருதயம் தேவை, கடைசி வரைக்கும் உங்களை பராமரிக்க பிள்ளைகள் இருதயம் தேவை, கணவன் இருதயம் தேவை. அதுக்கு ஒரு மூல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் நம்ம நேசிக்கிறவர், முதல் அன்பு வைக்கிறவர் யார் என்று கேட்டால் அவரை மட்டும் நம்ம நேசிக்கணும். அதான் சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் 2ல், குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமல் இருக்கும்படி அவரே முத்தம் செய்யுங்க. கோபம் என்ன செய்யும்? முத்தம் செய்யுங்கள்னா அவரை நேசியுங்கள். அவர் தான் நேசிக்கக்கூடியவர், அன்பு காட்டக்கூடிய அவர் தான் பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப அவரை விட்டு நீங்க உங்க நேசத்தையும் உங்க அன்பையும், உன்னை நான் பார்க்காம இருக்க முடியல, உன்னை பேசாம இருக்க முடியல, என் கண்ணே என் செல்லமே உன்னை பார்க்க எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, அப்படி இருக்கிற இப்படி இருக்கிற நீ புலம்பிக்கிட்டு இருக்கிறத காட்டிலும் நீ பேச்ச மாத்தின, ஆண்டவராகிய இயேசுவே உங்க முகத்தை தான் நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு கொஞ்சம் வைங்க, அவர் மேல நேச வைங்க, அவர் மேல ஒரு பாசம் வைங்க. காலையில் எந்திரிச்சு அவரை தேடுறதுக்கு பாருங்க, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அவரை தேட பாருங்க, அவர் மேல அன்பு வைக்க பாருங்க, உங்க நேசத்தை அவர் மேல வைங்க. அப்படி வைக்கும்போது மற்ற நேசம் எல்லாம் மற்ற அன்பு எல்லாம் உங்களை தேடி வரும்படி கர்த்தர் எல்லா இருதயங்களையும் மாற்றி அமைக்க அவர் நல்லவரா இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில் எழுந்திரிச்சுன்னா என்னங்க உங்களுக்கு என்னங்க வேணும் அப்படின்னு கேட்குறத நிப்பாட்டிட்டு, என் செல்லமே உனக்கு என்னடா வேணும் சாப்பிட்றது கேட்குறத நிப்பாட்டிவிட்டு என் தகப்பனே
தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, என்னை தண்ணீர செய்பவர் நீரே, என்னை தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகப்பனை, அந்த ராஜாவை, அந்த இரட்சகரை, அந்த இயேசுவை, அந்த மகிமையான உன்னதமானவரை நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே அவரை மகிமைப்படுத்தி, அவரை துதிச்சு, அவரை ஆராதித்து, அவரை கனப்படுத்தி பாருங்க. உங்களை நேசிக்காத கணவர் நேசிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாடா போடா பேசுகிற மனைவி கூட என்னங்க அப்படின்னு கேட்டு, போடா அவனை பத்தி தெரியாது அப்படின்னு சொன்ன மனைவி கூட என்னங்க ஏ ராசா அப்படின்னு பேசிடும். ஏன்? நீங்க இவரை கனப்படுத்திட்டீங்கன்னா இந்த கல்லான இருதயத்தை லகுவான இருதயத்தை மாற்றக்கூடிய வல்லமை நம்ம வீட்டுக்குள்ள கடந்து வந்துடும். ஆமென். அதனால கனத்துக்குரியவர் இரட்சகர் இயேசு, போற்றுதலுக்குரியவர் இரட்சகர் இயேசு. அவரை தான் நம்ம என்ன செய்யணும்? கனப்படுத்தணும். அதுக்காண்டி வீட்டில் இருக்கிற அளவரை எரிஞ்செரிஞ்சு விழுங்க, அவர் மேலே அன்பு வைக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசனம் என்ன சொல்லுது? உன் தாயை காட்டிலும், உன் மனைவியை காட்டிலும், உன் பிள்ளையை காட்டிலும் முதல்ல யாரை நேசிக்கணும்? ஏன்னு சொல்லுகிறது? இயேசுவை தான் நேசிக்கணும். ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா, நீ என்ன நேசித்தான், நீ என் மேல அன்பு வச்சாதான் மற்ற நேசங்கள் உன்னை தேடி வரும். மற்ற நேசங்கள், மற்ற அன்பு நிலையா நிரந்தரமா உங்ககிட்ட இருக்கும். நீ என்ன விட்டு நீ அங்க போனேன்னா அது நிலையா நிரந்தரம் என்ன செய்யாது, அது இருக்காது என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, ஒரு காரியத்தை நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தரை எந்த அளவுக்கு கனப்படுத்த வேண்டுமோ, கர்த்தரை எந்த அளவுக்கு மகிமைப்படுத்த வேண்டுமோ, கர்த்தரை எந்த அளவுக்கு நீங்க துதிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அவரை துதிச்சு பாருங்க. ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டாதிருங்கள், குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டாதிருங்கள், கர்த்தரையே நீங்கள் மேன்மை பாராட்டுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ரதம் என்றால் உலகப்பரமான மனிதர்கள், குதிரை என்றால் உலகத்தில் இருக்கிற திறத்தலையான பலசாலியான செல்வந்தன் பணக்காரன். இப்படிப்பட்டவர்களே நீங்க கனப்படுத்தி பேசாதீங்க, மேன்மைப்படுத்தி பேசாதீங்க. எத்தனை வாலிபர்கள் என்ன செய்யறாங்க? சில நடிகர்களை மேன்மைப்படுத்தி பேசுறாங்க. அவர் அப்படி, இவர் இப்படி அப்படின்னு. கனப்படுத்துகிற ஒரு ஊர் உண்டு, அவர் தான் இயேசு. அவரை நீங்க கனப்படுத்துங்க. மற்றவங்களை கனப்படுத்தி ஒன்றும் ஆக போறதில்ல, மற்றவங்களை உயர்த்தி பேசி ஒன்றும் ஆக போறதில்ல, மற்றவங்களை மேம்படுத்தி ஒன்றும் ஆக போறதில்ல. ஆனால் கர்த்தரை நீங்கள் கனப்படுத்தி பாருங்க. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவதற்கு 10 வருஷத்துக்கு முன்னால் உங்களை தலைநிமிர வச்சு உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கும்படியாக தேவன் உங்களை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை சொல்லுகிற ஒரு காரியம், என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன், என்னை கனவினப்படுத்துகிறவனை நான் கனவினப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நாம் கர்த்தரை கனப்படுத்தும் போது நமக்கு கனம் தேடி வருதுங்க. நான் கர்த்தரை உதாசனம் பண்ணும்போது நம்மளுக்கு உதாசனம் வந்துடும். ஏன் நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம்? ஏன் ஒதுக்கப்பட்டிருக்கிறோம்? ஏன் நம்ம கேப்பாரட்டு அனாதையா கிடக்கிறோம்? ஏன் நம்மளை யாரும் ஒரு மனுஷனை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டா, நம்ம அவரை மதிக்கிறது கிடையாது, நம்ம அவரை கனப்படுத்துறது கிடையாது. அவரை உயர்த்த உயர்த்த, அவரை கனப்படுத்த அநேகர் நம்மளை தேடி நம்மளை பாராட்டும்படியாக, நம்மளுக்கு ஒரு உயர்வு கொடுக்கும்படியாக கர்த்தர் எல்லா காரியத்தையும் மாற்ற வைக்க நல்லவராக இருக்கிறார். ஆமென். அதான் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, நான் கர்த்தரை கனப்படுத்துவேன். ரதங்களை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன், குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன், கர்த்தரையே குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. எல்லாம் அப்படியே எந்திரிச்சு நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த +2 பரீட்சை இன்னைக்கு அநேக பிள்ளைகள் ஒருவித பதஷ்டத்தோடு ஸ்கூலுக்கு கடந்து போவாங்க. அந்த பிள்ளைகளுக்காக நாம் எல்லாம் ஒருமனப்பட்டு இப்போ நம்ம ஜெபிப்போம். யாரும் +2 பரீட்சை எழுத போகிறவங்க யாரும் இருக்கீங்களா? யாரும் இல்லை. முன்னாடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. +2 பரீட்சை எழுதுறவங்க யாராக இருந்தாலும் முன்னாடி வாங்க. அவங்க பிள்ளைய இருந்தாலும், பெற்றோர்கள் யார் இருந்தாலும் பெற்றோர்கள் கூட முன்னாடி வாங்க. என் பிள்ளை +2 எழுத போகுது அப்படிங்கிற பெற்றோர்கள் கூட முன்னாடி வாங்க. இப்போ ஜெபிக்க போகிறேன், என் பிள்ளை +2 எழுத போகுது அப்படி சொல்லுகிற பெற்றோர்கள் முன்னாடி வாங்க. உங்களை ஜெபிக்கும் போது உங்கள் பிள்ளைய மேம்பாடு வாங்க, தள்ளி வாங்க, தள்ளி வாங்க. பெற்றோர்கள் முன்னாடி வாங்க. என் பிள்ளை பரீட்சை எழுத போது வாங்க. உங்க பிள்ளைகளை கனப்படுத்த போறாரு, உங்க பிள்ளைகளை உயர்த்த போறாரு. நன்றி ஆண்டவரே, உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்தி உயர்த்தி
உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. எல்லாம் சொல்லுவீங்களா? உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மயிலுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறீர் காலமெல்லாம் சுமக்கின்றீர். எல்லாம் சொல்லுங்க. கரம் பிடித்து நடத்துகிறீர் காலமெல்லாம் சுமக்கின்றீர். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மயிலுதையா. உம்மை நோக்கி பார்த்து மயிலுதையா. நாம் ஜெபிப்பதற்கு முன்னாலே நாம் கர்த்தரை உயர்த்த வேண்டும், நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். தகப்பனே, இந்த வேளையிலே இந்த +2 எழுதுகிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம். அவர்கள் பெற்றோர்களை உடைய கரத்திலே கொடுக்கிற தகப்பன். பிள்ளைகளுடைய படிப்பு காலத்தில் அக்கறை உள்ள பெற்றோர்கள் மீது ஒரு விசுவாசத்தின் வல்லமை கடந்து வரும். ஒருவன் ஞானத்திலே குறைவா இருந்தால் என்னிடத்திலே கேட்க கடவுள் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவு இல்லை என்றால் என்கிட்ட கேளு அப்படி நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அறிவு புத்தியும் உங்களிடத்தில் இருக்கிறது. நீங்கள் ஞானமா இருக்கிறீர்கள். ஆண்டவரே ஏசப்பா, இந்த நாளில் பரிசல்ல போறோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய கரத்திலே கொடுக்கிறோம். இந்த பெற்றோர்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம். இவர்கள் பிள்ளைகளுடைய கரத்திலே கொடுக்கிறோம். அப்பா, இவர்கள் வாழ்ந்திருக்க முடியும், இவர்கள் உயர்ந்திருக்க முடியும், இவர்கள் செழித்திருக்க முடியும். ஆண்டவரே, இவருடைய பிள்ளைகள் படிப்பு காலத்தில் மேன்மை உண்டாக முடியும். இயேசுவே, உங்க நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆலோசனை தரும் கர்த்தாவே, ஆலோசனை தரும் ஆவியானவரே, உங்களுடைய பிள்ளைகளை கரெக்டா பிடிச்சு நீங்க எழுதுங்க. தெரியாத காரியத்தை தெரியப்படுத்துங்க. மறைந்து கிடக்கிற ஆண்டவரே காரியங்களை ஆண்டவரே மைண்டுக்கு, எண்ணத்துக்கு, சிந்தைக்கு கொண்டு வாருங்க தகப்பனே. அப்பா, பிள்ளைகளை இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க, வெளிப்படுத்துங்கப்பா. மறைபொருளை வெளிப்படுத்துங்கப்பா. நல்லா படிக்கிற ஞாபக சக்தியை தாங்க தகப்பனே. ஆண்டவரே, பரீட்சை எழுதும் போது நீங்க ஆலோசனை தாங்க. இதை செய், இது செய்யாத, இது எழுது, இது எழுதாத, இதை நீங்க கற்றுக் கொடுக்க முடியும். நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இங்க இருக்கிற இவர்கள் மீது உங்களுடைய வல்லமை கடந்து வரட்டும் ஐயா. இவர்கள் பிள்ளைகள் மீது உங்களுடைய மகிமை கடந்து வரட்டும் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளைய பரீட்சை போற பிள்ளைகள் மீது உங்களுடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை, உற்சாகத்தின் வல்லமை, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்களுடைய பிள்ளைகள் மீது இறங்குவதாக. தைரியத்தின் வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஞானத்தின் வல்லமை இறங்கட்டும் ஐயா. கிருபையின் வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் நல்லா படிக்கிற ஞானத்தை கொடுங்க. கிறிஸ்துக்குள் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் வசந்தபடியாக பிள்ளைகளுக்கு வெற்றியை தாங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அதோடு இந்த நாளிலே எங்கெல்லாம் பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளை எல்லாம் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் தகப்பன். இந்த நாளிலும் கூட எல்லா பிள்ளைகளையும் கூட கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா. தீமைக்கு தீமையை பார்க்காதபடி உதாசனத்துக்கு பதிலாக ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டு இருக்கலை என்பதை அறிந்து நீங்கள் ஆசீர்வதிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த +2 எழுத போகிற எல்லா பிள்ளைகளையும் கூட கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா. முதல்ல அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் பயத்தை எடுத்து போடுங்க தகப்பனே. இயேசுவை இரத்தத்தாலே தைரியம் உண்டாயிருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய இரத்தத்தாலே தைரியத்தை தாங்க தகப்பனே. யாரெல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தைரியத்தை தாங்க. நான் எழும்புவேன், நான் பிரகாசிப்பேன், நல்லபடியாக நான் வருவேன் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள், அந்த நினைவுகள், அந்த சிந்தையில், மைண்டில் வரணும் தகப்பனே. ஆண்டவரே, உங்களுடைய அற்புத கரம் கூட இருப்பதாக, அதிசய கரம் கூட இருப்பதாக, மறைபொருளை வெளிப்படுத்துங்க. கிருபை கூட இருக்கட்டும். இந்த நாளிலும் கூட இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் உடைய அற்புத கரம் கூட இருக்கட்டும், அதிசய கரம் கூட இருக்கட்டும். நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்க. நான் நித்தமும் உன்னை நான் நடத்துவேன், நித்தமும் உன்னை நான் நடத்துவேன், உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன் என்று நீங்கள் சொல்கிறீங்க தகப்பனே. மரண பரியந்த நான் நடத்துவேன்னு சொல்கிறீங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த மாதத்தில் என்ன தேவை என்பதை நீங்கள் அறிந்து வச்சிருக்கிறீங்கப்பா. இந்த கரம் கூட இருக்கட்டும் தகப்பனே. உங்களுடைய பிள்ளைகள் கடந்த மாதத்தில் வடித்த கண்ணீருக்கு பதிலாக ஒரு களிப்பை தாங்க தகப்பனே. எத்தனையோ நெருக்கத்தின் மத்தியில் நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து நடந்து கொண்டு இருக்கிறாங்க. எத்தனையோ போராட்டத்தின் மத்தியில் நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க என்பது உங்களுக்கு தெரியும் தகப்பனே.
நீ செய்வதற்கு முன்னமே உனக்கு என்ன தேவை என்பது எனக்கு தெரியும் நீங்க சொல்லி இருக்கிறீங்க தகப்பன். ஆண்டவர் எவ்வளவுதான் மனதிலே தாங்க முடியும் தகப்பனே. பலவிதமான போராட்டங்களை உள்ளத்திலே தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் உண்டு தகப்பன். அப்பா, சோதனை சகிக்க முடியாது, அது சோதனையை தாங்கக்கூடிய அளவுக்கு நான் சொல்லியிருக்கிறீங்க. அதுக்கு மேலே தாங்க விட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்க. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் உத்தமண்டு விளங்கின பிற்பாடு ஜீவகிரீடத்தை தருவேன்னு சொன்னீங்களே. ஆண்டவரே, எந்த அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகள் தாங்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அனுமதித்து ஜெயத்தை தாங்கப்பா. உபத்தரப்பட்டது நல்லது, கர்த்தருடைய பெருமாளை கற்றுக்கொண்டு அந்த நாளிலே உபத்தத்தின் குகையிலிருந்து எங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இமே பொழுதிலே நீங்கள் தூக்கி எடுத்துருக்கீங்கப்பா. நாங்கள் நிற்பது நிர்மலமாக இருப்பது உங்களுடைய கிருபை ராஜா, உங்கள் கிருபை ராஜா. நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. நீங்கள் தான் எங்கள் வாழ்வுக்கு வழி, நீங்கள் தான் எங்கள் இரட்சகர், நீங்கள் தான் விடிவெள்ளி, நீங்கள் தான் சாரோனி ரோஜா, நீங்கள் தான் பள்ளத்தாங்கி லீலி, நீங்கள் தான் எங்களுக்கு அற்புதம், நீங்கள் தான் எங்களுக்கு அதிசயம். உங்களை தவிர எங்களுக்கு யார் இருக்கா? எங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான். எங்களுக்கு முதலும் முடிவு நீங்கள் தான், எங்களுக்கு ஆதி அந்தமும் நீங்கள் தான், அல்பா ஒமேகா நீங்கள் தான். உங்களை சார்ந்து இருக்கிறோம் ஐயா, உங்களை நாங்கள் பிடிச்சிருக்கிறோம் ஐயா. எங்கள் தேவைகளை சந்திங்கப்பா, எங்கள் மீது இறக்க வைங்கப்பா, எங்களை கரம்பிடிச்சு நடத்துங்கப்பா, எங்களை தலைநிமிர பண்ணுங்கப்பா, வெட்கப்பட்ட இடத்துல தலைநிமிர பண்ண வைங்கப்பா. கடந்த மாதத்தில் எவ்வளோ இன்னல்கள், எவ்வளோ போராட்டங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாதத்தில் அதுக்கு பதிலாக ஒரு சிங்காரத்தை, ஒரு உயர்வை, ஒரு மேன்மையை, ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை, ஒரு வெற்றியை, ஒரு விடுதலையை, ஒரு சுகத்தை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை கொடுத்து இந்த மாதத்தில் எங்களை கரம்பிடிச்சு நடத்துங்க, ஆலோசனை கொடுத்து நடத்துங்க. எல்லா தேவைகளை சந்திங்க, எல்லா தேவைகளை சந்திங்க. தாங்க முடியாத அளவுக்கு தவித்துக் கொண்டிருக்கிற இருதயங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. என் தெய்வமே, கர்த்தர் மேல பாரத்தை வச்சிரு என்று சொன்னீங்களே, ஆபத்து காலத்தில் நோக்கிய கூப்பிட என்று சொன்னீங்களே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாடுகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரச்சனை மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, ஒவ்வொருவரும் நிந்தையான அவமானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, இதிலிருந்து விடுதலை கொடுத்து இந்த மாதத்தில் ஒரு செழிப்புக்குள்ளே, உயர்வுக்குள்ளே, மேன்மைக்குள்ள ஒரு பிள்ளைகளை நடத்தும்படியா ஜெபத்தை கேட்கிறவரே, எங்கள் ஜெபத்தை தள்ளாத தெய்வமே, இந்த 1ஆம் தேதியில எல்லா காரியங்களும் உடைய சமூகத்திலே உடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் அப்பா. எங்களை தலைநிமிர பண்ணுங்கப்பா, எங்களை தலைநிமிர பண்ணுங்க ராஜா. அப்பா, மனதுருக்கத்தின் தெய்வமே, எங்கள் தேவைகள் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமே அப்பா. நீர் எங்கள் தகப்பனப்பா, நீர் எங்கள் ராஜா, எங்களை பெயர் சொல்ல அழைத்தவர், எங்களை நீங்கள் அநாதி சிநேகத்தில் சிநேகித்து உங்களுடைய காரணத்தால் மூடி எங்களை காத்து நடத்துகிற தகப்பு நீங்க தான் அப்பா. அப்பா ஏசப்பா, தாய் மறந்தால் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, யார் உன்னை கைவிட்டால் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களே அப்பா. இந்த மாதத்தில் எங்களுடைய தேவைகள் ஒவ்வொருவருக்கும் என்ன என்பதை நீர் அறிந்து வைத்திருக்கிறீர். உங்களுடைய பிள்ளைகள் வெட்கப்பட்ட இடத்துல தலைநிமிர பண்ண வைங்கப்பா. அப்பா, வேலை காரியத்துக்காக ஆண்டவரே, பணப்பிரச்சனைக்காக மன்றாடுகிற உங்களுடைய பிள்ளைகள் மீது இரக்கத்தை வைங்க தகப்பனே. உங்களுடைய பிள்ளைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் மாட்டாத அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடிச்சு கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, நீ இரக்கத்தின் சொருவி அல்லவா, நீ வெற்றி வேந்தன் அல்லவா, நீ விடுதலை நாயகர் அல்லவா, நீ சாரோனி ரோஜா அல்லவா, நீ ஐஸ்வர்ய சம்பனர் அல்லவா. ஆண்டவரே, வானம் கொள்ளாதவரே, வானம் உடைய சிங்காசனம், பூமி உடைய பாதப்படி, அவ்வளவு பெரிய உன்னதமான தேவன் நீங்க அல்லவா. ஆண்டவரே, உங்களுடைய பார்வைக்கு நாங்கள் அற்பமானவர்கள் ராஜா, ஆனாலும் உங்களுடைய பிள்ளைங்கிற தகுதி எங்களுக்கு இருக்கிறது அப்பா. ஆண்டவரே, நீ என் தகப்பன் ராஜா. பூதார மைந்தனுக்கு பாவத்தை மன்னிச்சு எப்படி திருப்பி ஒரு செல்வத்தை கொடுத்தீங்களோ அவ்வளோ பெரிய இறக்க குணம் உள்ளவர் அப்பா. நீங்கள் எங்கள் மீது இறக்க வைங்கப்பா. உங்களுடைய இறக்க எங்கள் மேலே கடந்து வரட்டும் ஐயா. உங்களுடைய பலன் எங்கள் மேலே கடந்து வரட்டும் ஐயா. உங்களுடைய ஐஸ்வர்யம் எங்கள் மேலே கடந்து வரட்டும் ஐயா. உங்களுடைய சமானம் எங்கள் மேலே கடந்து வரட்டும் ஐயா. தயவுள்ள தெய்வமே, தயவுள்ள தெய்வமே, யாரெல்லாம் பலவீனத்தில் இருக்கிறாரோ அவர்கள் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து உயர்த்துங்க தகப்பன். காண்டா மிருத்துக்குன்னு அவுத்த பலன் தான். இந்த 1ஆம் தேதியில் எல்லா பாரத்தையும் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம் ஐயா. உலக மனிதர்கள் முன்பாக நாங்கள் தலை நிமிர வேண்டும் ஐயா. உலக மனிதர்கள் முன்பாக நாங்கள் தலை குனியக்கூடாது ராஜா. நீர் பயங்கரமான பராக்கிரமசாலி எங்க கூட இருக்கிறீங்க. எங்கள் தேவைகளை இடத்தில் ஒப்படைக்கிறோம், எங்கள் தேவைகளை இடத்தில் ஒப்படைக்கிறோம். நீ கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியம் வாய்க்கும் என்று சொன்னீங்களப்பா. ஒரு வெளிச்சத்தில் ராஜாக்கள் வருவார், ஒளியிலே ஜாதிகள் வருவார்கள் என்று சொன்னீங்களப்பா.
நீ அநேக ஜாதிகள் ஆளுவாய், நீ அநேக ஜாதிகள் ஆளுவதில்லை, நீ அநேக ஜாதிகளை கடன் கொடுப்பாய் சொன்னீங்களா? உடைய வாக்கு தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். எங்களை முழுமையாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உனக்காக வழக்காடு, உனக்காக யுத்தம் பண்ணுவேன் சொன்னீங்களே. உங்களுடைய பிள்ளைகள் எந்த இடத்துல வழக்காடு, எந்த இடத்துல யுத்தம் பண்ண தெரியாம முழித்து கொண்டு தவித்து கொண்டு இருக்கிறாங்க, எந்த இடத்துல எப்படி பேசுவேன்னு தெரியாம முழித்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்க போய் பேசுங்க, யுத்தம் பண்ணுங்க. நிலையான வேலை இல்லையே, நிரந்தரமான வருமானம் இல்லையே என்று தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் நிலையான வருமானத்தை கூட்டி தாங்க. எல்லாரும் உங்க பாரத்தை இறக்கி வைங்க. எல்லாரும் உங்க பிரச்சனையை அவரிடத்துல சொல்லுங்க. உங்க தேவைகளை அவரிடத்துல சொல்லுங்க. உங்கள் விருப்பத்தை அவரிடத்துல சொல்லுங்க. அவர் ஜெபத்தை தள்ளாத தெய்வம். அவர் நம்ம மேல இறக்க வைக்கிற தெய்வம். நம்மளை கரம் பிடிச்சு நடத்துகிற தெய்வம். நம்மளை வெட்கப்படுத்தாத தெய்வம். நமக்காக அடிக்கப்பட்ட தெய்வம், நமக்காக நொறுக்கப்பட்ட தெய்வம், நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே நம்முடைய அக்கிரமங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்த இரட்சகர், வெற்றி வேந்தன், அழகுள்ள பூர்ண அழகுள்ள ராஜா. அப்படிப்பட்ட மகிமையானவர். உங்களுடைய இரக்கத்துக்கு அளவே இல்லப்பா. உங்களுடைய இரக்கம் எங்க மேல கடப்பவர். பயப்படாது என்று சொல்லுங்க. முடிவு இருக்கிறது. ஆரம்பம் ஒன்று இருந்தால் கண்டிப்பாக முடிவு இருக்கும். எந்த பிரச்சனை எந்த போராட்டம் உனக்கு நிலையானது அல்ல. அதுக்கு முடிவு வந்துவிட்டது. உன் பிரச்சனைக்கு முடிவு வந்துவிட்டது. உன் போராட்டத்துக்கு முடிவு வந்துவிட்டது. அது முடிய போகிறது. உன் பிரச்சனை தொடருவது கிடையாது. உன் பிரச்சனை பின்னால வரப்போவது கிடையாது. அது முடிவுக்கு வந்துவிட்டது. பயப்படாதே, பயப்படாதே. உன்னை தலை நிமிர பண்ண வேண்டும் சொல்லுகிறார். உன்னை தலை நிமிர பண்ண வேண்டும். உன் பிள்ளைகளை பத்தி கவலைப்படாத. உன் சந்ததியை பத்தி கவலைப்படாத. உன் சந்ததி இவ்வளவாய் பெருகி இருக்கும் என்று வாக்கு பண்ண இருக்கிறார். உன் பிள்ளையை பத்தி கவலைப்படாத. காரியங்கள் கைகூடி. தகப்பனே நமக்கு கோடி ஸ்தோத்திரம். வந்திருக்கிற இனிக்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோமே. மாதத்தில் எல்லா தேவைகளை சந்திங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9493313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.